காலைதோறும் புதியவை. தண்டனையா மன்னிப்பா? ஏப்ரல் 4. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தானியேல் 9:10. எல்லா விளையாட்டுப் போட்டிகளுக்கும் கலந்து கொள்கிற வீரர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் உள்ளன. அவற்றை மீறும் பட்சத்தில் சில நேரங்களில் விதிகளை மீறும் வீரர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அல்லது போட்டியை விட்டு தற்காலிகமாக நீக்கப்படுவர். இது போன்று பலவித தண்டனைகள் இருக்கின்றன. தண்டனை என்பது இனிமேல் அப்படிப்பட்ட தவறுகள் நிகழக்கூடாது என்பதற்கான ஒருவித எச்சரிப்புதான். ஆனாலும் அநேக வீரர்கள் தவறுக்கான தண்டனை விதிக்கப்பட்டவுடன் அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்தி விளக்கம் கொடுக்கின்றனர். தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் முயற்சிக்கின்றனர். 2023ஆம் ஆண்டு பங்களாதேஷ் கிரிக்கெட் அணிக்கும் இலங்கை கிரிக்கெட் அணிக்கும் இடையே போட்டி ஒன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சமீரா என்ற வீரர் அவுட் ஆகிவிட்டார். எனவே அடுத்ததாக ஆஞ்சலோ மத்தேயு என்பவர் ஆடுவதற்கு வர வேண்டும். அவர் ஆயத்தமாகத்தான் இருந்தார். ஆனால் அவர் ஆடுகளத்தினுள் வரும் சமயம் அவருடைய தலைக்கவசத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. உடனே அவர் எல்லைக்கோட்டின் அருகே சென்று மாற்று தலைக்கவசம் பெற்றுக்கொண்டு வருவதற்கு சற்று நேரம் பிடித்தது. அவர் வந்து ஆட தயாராகும்போது எதிரணியின் தலைவர் ஆட்ட நடுவர்களிடம் அவரை வெளியேற்றுமாறு கேட்டுக்கொண்டனர். விதி என்னவென்றால், ஒரு வீரர் அவுட் ஆனதும் மாற்று வீரர் 2 நிமிடங்களுக்குள் பந்து வீச்சை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் ஆஞ்சலோ என்ற வீரர் 2 நிமிடத்திற்கு அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டபடியால் போட்டி விதிகளின்படி வெளியேற்றப்பட்டார். ஒரு பந்தை கூட சந்திக்காமல் வெளியேறினார். குடும்பங்கள், ஸ்தாபனங்கள், சபைகள் எல்லாவற்றிற்கும் பிரத்யேக விதிமுறைகள் உள்ளன. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஏராளமான விதிமுறைகள் வேதாகமத்தில் உள்ளன. அவைகளை மீறினால் தண்டனை உண்டு. ஆனால் ஒரு நற்செய்தி என்னவென்றால், நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தியாக பலியாக மறுத்ததினால் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது மன்னிப்பு கிடைக்கிறது. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எபிரேயர் 2:4. எனவே மனம் திரும்பி இயேசுவிடம் பாவ அறிக்கையிட்டு இலவசமான மன்னிப்பை இன்றே பெறுங்கள். ஜெபம். நாங்கள் தண்டனைக்கு பாத்திரர்களாக இருந்த போதும் குமாரனை அனுப்பி மன்னிப்பை அருளி கிருபை தந்தீரே. ஆமேன்.